ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 7, 8, 9, 10. பதம் 7. சுதோ தர்மரதோ யஸ்ய ஜக்ஞே சித்ரரதோ அப்ரஜாக ரோமபாத இதி க்யாதஸ் தஸ்மை தசரதக சகா. பதம் 8. சாந்தாம் ஸ்வ கன்யாம் பிராயச்சத் ரிஷ்யஸ்ருங்க உவாகயாம் தேவே அவர்ஷதி யம் ராமா ஆனின்யுர்ஹரிணி சுதம். பதம் 9. நாட்டிய சங்கீத வாதித்ரைர் விப்ரம ஆலிங்கன அர்ஹனைக சாது ராஜ்ஞோ அனபத்யஸ்ய நிரூப்யேஷ்டிம் மருத்வதே. பதம் 10. பிரஜாம் அதாத் தசரதோ ஏன லேபே அப்ரஜாக பிரஜாக சதுரங்கோ ரோம பாதாத் பிருது லாக்ஷஸ்து தத்சுதக. ஒன் பை ஒன் மீனிங். சுத ஒரு மகன், தர்மரதன் யஷ்யா அவரிலிருந்து, திவ்யரதரிலிருந்து, ஜக்ஞே பிறந்தார், சித்திரரதர் அப்ரஜா மகன்கள் இல்லாமல், ரோமபாதர் இதி இவ்வாறு, கியாத புகழ்பெற்ற, தஸ்மை அவருக்கு, தசரதர் சகா நண்பரான, சாந்தாவை ஸ்வகன்யாம் தசரதரின் சொந்த மகளை பிராயச்சத் கொடுத்தார். ரிஷ்யஸ்ருங்கர் உவாக மணந்தார். யாம் அவளுக்கு, சாந்தாவிற்கு, தேவே வருணதேவன், அவர்ஷதி மழை பொழியவில்லை, யம் யாருக்கு, ரிஷ்யஸ்ருங்கருக்கு, ராமா விலைமாதர்களை, ஆனின்யோ கொண்டு வந்து, ஹரிணி சுதம் ஒரு பெண்மானின் மகனான அந்த ரிஷ்யஸ்ருங்கர் நாட்டிய சங்கீத வாதித்ரை ஆடலாலும் பாடலாலும் இசையாலும், விப்ரம வசீகரித்து, ஆலிங்கனத்தாலும், அர்ஹனை வழிபாட்டாலும், அவர் ரிஷ்யஸ்ருங்கர் உண்மையில் ராஜ்ஞ மகாராஜா தசரதிலிருந்து அனபத்யஸ்ய குழந்தையற்ற நிரூப்ய ஸ்தாபித்த பின் இஷ்டிம் ஒரு யாகத்தை, மிருத்வான் என்ற தேவரின், பிரஜாம் குழந்தையை, அதாத் கொடுத்தார், தசரதர் ஏன எதனால், யக்ஞ பலனாக, லேபே பெற்றார், அப்ரஜா அவருக்கு மகன்களில்லை என்ற போதிலும், பிரஜா மகன்கள், சதுரங்க ரோமபாத் சித்திரரதரிலிருந்து, பிருதுலாக்ஷர் உண்மையில் தத்சுத சதுரங்கரின் மகன். டிரான்ஸ்லேஷன். திவிரதனிலிருந்து தர்மரதன் என்ற மகன் வந்தார். அவரது மகன் சித்திரரதர். அவர் ரோமபாதர் என்று பிரசித்தி பெற்றார். ஆனால் ரோமபாதருக்கு குழந்தை இல்லை. ஆகவே அவரது நண்பரான தசரத மகாராஜா சாந்தா என்ற தன் சொந்த மகளை அவருக்கு கொடுத்தார். ரோமபாதரும் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவள் ரிஷ்யஸ்ருங்கரை மணந்து கொண்டாள். ஸ்வர்கலோகத்து தேவர்கள் மழை பொழிய தவறிய போது ரிஷ்யஸ்ருங்கர் ஒரு யாகம் செய்வதற்கு புரோகிதராக நியமிக்கப்பட்டார். அவர் விலைமாதர்களின் நடனம், இசை, நாடகம், விலைமாதர்களின் ஆலிங்கனம் மற்றும் ஆராதனை ஆகியவற்றினால் கவர்ச்சியூட்டப்பட்டு வனத்திலிருந்து அழைத்து வரப்பட்டார். ரிஷ்யஸ்ருங்கர் வந்த பிறகு மழை பொழிந்தது. அதன் பிறகு குழந்தையில்லா தசரத மகாராஜனின் சார்பாக புத்திர காமேஷ்டி யாகத்தை ரிஷ்யஸ்ருங்கர் செய்தார். ரிஷ்யஸ்ருங்கரின் கருணையால் ரோமபாதரிலிருந்து சதுரங்கன் பிறந்தார். சதுரங்கனிலிருந்து பிருதுலாக்ஷன் பிறந்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 7, 8, 9, 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.